அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. அதில் மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக அந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனி நிறைவடைகிறது. அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம். மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். அனைவருக்கும் ஒரு 7.5 சனி முடியுன்றப்போ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த சந்தோஷம் உண்டு. மிகப்பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க. தீரா கடன் இருந்திருக்கும் 7 வருஷமாக. அந்த கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய வருடம், நிவர்த்தி ஆகிருக்கும் முன்னாரம், இப்படிலாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வருடமாக கூட இருக்கும் இந்த வருடம். நோய் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கலாம். எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கலாம். வருமானமே இல்லாமல் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுத்துருக்காருக்கு. அது எல்லாமே இப்போது நிவர்த்தி ஆகக்கூடிய வருடமாக இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஸோ சுயதொழில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைத்திடும். சுயதொழிலில் அதிக லாபம் பார்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்திடும். ஏன்னா 7 சனி நிறைவுன்றது ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயத்தை, சுப விஷயத்தை கண்டிப்பாக செய்துவிடும். முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள், யார் ரொம்ப நாளாக திருமணம் ஆகாது இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் அமைந்திடும். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ராகுக்கு இது பெயர்ச்சி. ராகு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் தான் உபஜய ஸ்தானத்தில் இருக்கார். அவர் 2ல் வரார். அது ஒரு நல்ல விஷயம். 3ஆம் இடத்திலிருந்து 2க்கு பயிற்சி ஆகிறார். குரு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திலிருந்து 6க்கு பயிற்சி ஆகிறார். குரு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 3க்கு 12க்கும் அதிபதி. அவர் 6ல் இருக்கிறார். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு இடத்தில் இருப்பதுன்றது ஒரு சிறப்பான விஷயம். அப்படின்றப்போ குரு உங்களுக்கு சிறப்பான பலன்களை அடைத்திடுவார். ஸோ எந்தெந்த விஷயங்களில் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கியமாக ஏன் அப்படின்னா சனியின் பார்வை பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் விழுது அந்தந்த இடத்துல அவர் சின்ன சின்ன கெடுதல்களை செய்வார். எந்த இடத்த சனி பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 12 மகர ராசிக்கு. 5ஆம் இடம்ன்றது ஆசையை கொடுக்கக்கூடிய இடம். 9ஆம் இடம்ன்றது புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதை கொடுக்கக்கூடிய இடம். 12ஆம் இடம்ன்றது நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இது 3 இடங்களில் பார்க்குறதுனால 12ஆம் இடம் கூட குருவின் பார்வையினால் அது சரி செய்யப்படும் மே மாதத்துக்கு பிறகு. ஸோ 5, 9 பார்வை இருக்குது இல்லைங்களா? அது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய பேராசை தூண்டும். இப்போ எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்களின் மீது சற்று கவனமாக இருக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்களின் மீது சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஸோ பாலினம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. எந்த விதமான தவறான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, தவறான விஷயங்களும் செய்யக்கூடாது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலே போதும். இந்த வருடம் மிக சிறப்பான வருடமாக அமைந்திடும். அது மட்டும் இல்லாது உங்களுடைய எல்லா விஷயங்களையும் முயற்சி சற்று அதிகமாக தேவைப்படும். ஏன் அப்படின்னா சனி தான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். சனி 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். ஸோ அதில் சனி இருக்காருன்றப்போ அவர் மந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலேயும், எல்லா இடங்களிலும், முக்கியமாக தொழில் ஸ்தானங்களில் அதிக முயற்சி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாகவே இருக்கும். இந்த வருடம் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. அதுமாதிரி 3ல் உள்ள சனி எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனத்தோடு இருக்க சொல்லுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். ஸோ முயற்சி ஸ்தானத்தில் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவைப்படும். அதேமாதிரி சுயதொழிலில் இருக்கிறவங்க அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம்ன்றது ஒரு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலயமா ஒரு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத செலவினங்கள் அதிகமாகும், பிரயாணங்கள் அதிகப்படும், தேவையில்லாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர செலவு இருக்கும். அம்மாவுக்கு உடல்நிலையில் சின்ன உபாதைகள் ஏற்படும். அதை கவனித்து கொள்வதுன்றது நல்லது. அது மட்டும் இல்லாது தாயுடன் சின்ன கருத்து வேறுபாடும் இருக்கும். ஸோ அதை தேவையில்லாத வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குரு பார்வை அற்புதமாக உள்ளது. குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10, 12, 2. 10ன்றது தொழில் ஸ்தானம், 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம், 12ஆம் இடம்ன்றது நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் அந்த பார்வை இருப்பதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. சக்ஸஸ் ஏற்படவே அதிக வாய்ப்புள்ளது. எனவே இந்த வருடம் மிக அற்புதமான வருடமாக அமைந்திட வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.